ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 29 மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி நம்மளுக்கு மதுரை மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிடுச்சு. அதைத் தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 9 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. எதனால் டிலே ஆகிருக்கு. இவங்களுக்கெல்லாம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கா இல்லையா, என்ன ப்ராசஸிங்னால இவங்க இன்னுமே ரிசல்ட் கொடுக்கல. தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்தாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தாக ஒரு 2-3 நாட்கள் கழித்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 1 வீக்குக்கு 2-3 மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இருந்தாலுமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சமீப காலத்தில் இந்த மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குவதிலும் நிறைய தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. இனிமேல் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு வழங்கலை அப்படின்ற மாதிரி நிறைய இந்த வேலை மீது புகார்கள் இருந்திருக்கு. அந்த புகாரின் அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்னும் 9 மாவட்டங்களுக்கு இருக்கு இல்லையா. இந்த 9 மாவட்டத்தில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள், அதே மாதிரி நிறைய கால் பண்ணி கேட்குற எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டு கூட இனிமேல் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. இந்த நிலையில் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வீக்கில் கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாகவே வெளியாக இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் கூட நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 21 நாட்கள் ஆகிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு அப்டேட் கொடுக்கல இல்லையா. இந்த நிலையில் இன்றைக்கி அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷனோட விலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. இருந்தாலுமே இனிமேல் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குவதில் நிறைய தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. எதனால் இவங்க இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட் செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ப்ராசஸிங் என்னென்ன ப்ராசஸிங்கெல்லாம் நடத்துவாங்க, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு லிஸ்ட்டு வருமா, எப்படி அந்த இன்னொரு லிஸ்ட்டு அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக வெளியிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்னும் 9 மாவட்டங்கள் இருக்க தேனி, ராமநாதபுரம், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் அப்டேட் கொடுக்காமலே இருக்காங்க. லாஸ்ட்டாக மதுரைக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. கரூர், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் கொடுக்காமலே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்றைக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு டிஆர் ஆப்ஸ் மூலம் ஒரு சில அப்டேட்கெலாம் கிடைத்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்து ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலையா. இப்போ நம்ம ஒரு 6-7 மாத காலங்க வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு ரிசல்ட்டு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதைத் தொடர்ந்து நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழியாக 29 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா 9 மாவட்டங்களுக்கு இருக்குது. அந்த 9 மாவட்டங்களுக்கு இனிமேல் ரிசல்ட்டு அப்டேட் ஆகலை. ஒரு 2 வீக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 20 நாட்கள் ஆகிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலைகள் தான் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. ரிசல்ட் கட்டாயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கரூர், தென்காசி, தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே இப்போ தகவல் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய புகார்கள்லாம் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இதில் நிறைய குளறுபடிகளாம் நடக்குது. இது மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்திருந்த நிலையில் தான் இப்போ பார்த்திங்கன்னா அதிரடியாக இந்த வீக்கிலேருந்து நம்மளுக்கு மீண்டும் இந்த 9 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் பப்ளிசிட்டி பண்ண போகிறாங்க. இருந்தாலுமே இந்த வேலையில் இவ்வளோ செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ப்ராசஸிங் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலுமே
இது எதனால் இனிமேல் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கல, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும். ஸோ உங்கள் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஸோ திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அங்கங்கு ஒரு ஒரு சில ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இந்த நிலை தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் அவர்களும் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நாங்கள் தகுந்த ரிசல்ட்டு நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தாமதங்கள் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கட்டாயம் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றத ஸோ ஒரு டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு அஃபிஷியலான ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஸோ இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் ஸோ அனைவரும் எதிர்பார்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ கட்டாயம் இன்று இரவுக்குள்ளே ரிசல்ட்டு வருதா அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மதுரை மாவட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க இல்லையா. ஸோ இதில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 135 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செலக்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு சில வாரங்கள்லேயே பார்த்தா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஆர்டர் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து முடித்தாலே போதும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி அதில் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டெஸ்டிங்காகவும் இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்டும் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா. இதில் 135 பேர் வேகன்சி உங்களுடைய மாவட்டத்திலே வந்து இருந்திருக்காது. ஸோ அவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்டர் வந்து நடந்திருக்கும். இந்த ஃபில்டர் அடிப்படையில் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து இன்னொரு லிஸ்ட்டு ஆஃப்லைன் மூலமாக கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை வந்து அப்டேட் வந்து வெளியாகும்போது சில சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக ஸோ அனைத்து இன்னும் 9 மாவட்டத்தில் இருக்கிறவங்க அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான். ஸோ இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அனைவருக்குமே தெரியும் ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு எவ்வளோ டிலே பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க அனைவருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அனைவருமே வருடம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்கும். ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எதனால் வந்து டிலே ஆகிருக்கு அப்படின்ட்டு தெரியல. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நாங்கள் ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுத்துருவோம். இருந்தாலுமே நிறைய பேர் இதில் சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இது வந்து நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. இருந்தாலும் நல்லபடியாகவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்டேட் கொடுத்துட்டாங்க. இன்னும் இந்த 2 வீக்கில் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.